நட்சத்திரத்தின் மிக மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம் மகம். ஜகத்தை ஆளும் இந்த வார்த்தை தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கு. இந்த மக நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாவே சுக்கிரன் சீதா தேவி பிறந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்றென்றும் அவர்கள் வெளி உலகத்தினுடைய எண்ணங்கள் அனைத்து வெளி உலகத்தினுடைய அனைத்து செயல்களும் செய்வார்கள். சுக்கிரனுடைய தன்மைகள் நல்லா இருக்கிறாங்க, நல்ல புது புது ஆடைகளாக உருத்துவாங்க, புதியதாக செயல்படுத்துவாங்க, தன்னைத்தானே அழகுபடுத்திக்குவாங்க. மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். இவர்கள் லாப எண்ணத்தை நோக்கித்தான் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் இருக்கும். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஃபுல் ஆன் பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன், நட்சத்திர நாயகன், கோயம்புத்தூரிலிருந்து. இப்பொழுது இந்த 10வது நட்சத்திரமான மகம். மகம்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் ஒரு குசி. ஏன்னா இந்த நட்சத்திரத்தின் மிக மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம் மகம். ஜகத்தை ஆளும் இந்த வார்த்தை தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். ஜகத்தை ஆளும் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா, தனக்கு கீழ் இருப்பவர்களை சரிவர தன்னுடைய செயலை செய்வதற்கு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் தனக்கு கீழ் உள்ள அனைவரும் செயலை செய்வதற்கு சரியான நோக்குடன் செயல்படக்கூடிய அந்த மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாவே சுக்கிரன் சீதா தேவி பிறந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்றென்றும் அவர்கள் வெளி உலகத்தினுடைய எண்ணங்கள் அனைத்து வெளி உலகத்தினுடைய அனைத்து செயல்களும் செய்வார்கள். இந்த மக நட்சத்திரம் என்பது உற்சவர் என்பது பெயர். உற்சவனுடைய வேலை என்ன அப்படின்னா, வெளி உலகத்தினுடைய தன்மைகள், வெளியே போய் சுத்தணும், வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இது. அதனாலதான் அதனுடைய சிம்பிள் பல்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பல்லக்கில் ஏறி ஊரை சுத்தலாம். அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் இவர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். வெளியூர் செல்வதற்கு இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியூர்ல இருந்து வெளியூரினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அதனுடைய வாழ்க்கை தராதாரம் எப்படி இருக்குது, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளை உயர்த்திக் கொள்வார், இதைத்தான் இருக்கும் இவர்களது நோக்கம். ஒரு செயலை செய்யும் பொழுது தான் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். இதற்காக அவர்கள் எந்த ஒரு செயலுக்குமே ஈடுபடுவாங்க. முன்னேற்றம் செல்ல வேண்டும் அல்லது முன்னேற்றத்திற்கு போக வேண்டும், தன்னை முன்னேற்றப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் அது என்னன்னா ஜகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த ஜகத்தை ஆளக்கூடிய தன்மை, அந்த முன்னேற்றம், ஒரு குறிக்கோளை அடைவதற்கு, முன்னேற்ற பாதை செல்வதற்கு, அந்த ஜகத்தை அடைவதற்கு. அப்ப இவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இவர்கள் என்ன, அடுத்தவர்கள் முதுகில் அமரக்கூடிய தன்மை. அடுத்தவன் முதுகுல ஏறிட்டு போறான்டா, கிராமத்து பாஷையில் சொல்லுவாங்க, அவன் அடுத்தவன் முதுகுல தான் ஏறுவான் அப்படின்னு. அடுத்தவர்கள் தனக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நான் இந்த மாதிரி ஊருக்கு போறேன்னா அடுத்தவங்க கூட கூட்டு போனா, நீங்க எல்லாம் சேவை செய்யுங்க, நீங்களே எல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். இது ஜாதக ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதக ரீதியில் குருனுடைய தன்மை மாறுபட்டுச்சுன்னா இந்த மாதிரி செய்வாங்க. குரு இருந்துச்சுன்னா அமைதியே இருந்துக்குவாங்க, எங்கேயும் பண்ண மாட்டாங்க. வெளி உலகத்தை அவர்களாகவே சுற்றி கொண்டு இருப்பார்கள். அப்ப ஒவ்வொரு ஜாதகமும் பார்க்கறப்ப அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள்ல குரு தொடர்பு எங்கெங்கெல்லாம் வருகிறது, எப்படி வருகிறதுன்னு பார்க்கணும். அது உங்க அருகில் இருக்க ஜோதிடத்தில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன நம்ம குறிப்பிட்டு இருக்குன்னா, ஜகத்தை எப்படி ஆளும் என்பதை மகத்தின் மூலமாக தெரிந்து கொள்வது தான் நம்ம இதனுடைய நோக்கமே. அப்ப அதனுடைய சுக்கிரன், இதுல அந்த சுக்கிரனுடைய சுக்கிரனுடைய தன்மைகள் நல்லா இருக்கிறாங்க, நல்ல புது புது ஆடைகளாக உருத்துவாங்க, புதியதாக செயல்படுத்துவாங்க, தன்னைத்தானே அழகுபடுத்திக்குவாங்க. இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த மாதிரி இருக்கணும், அடுத்தவர்கள் தன்னை பார்த்தவொன்னே அந்த ஒரு எண்ணங்கள் மயங்கி விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவங்க வாழ்ந்துருவாங்க. அதுக்காக தன்னை அழகுபடுத்திக்குவாங்க. இப்படிப்பட்ட அழகுபடுத்தக்கூடிய அந்த மக நட்சத்திரம் பெண்களாக, ஆண்களாக இருந்தால், முதல்ல ஆண்களாக இருந்தால் என்னன்னா, இவர்கள் கீரை வகைகள், எந்த ஒரு கீரை வகைமாலும் தானமா கொடுக்கணும். அல்லது வழிபாட்டு தலங்களிலே போய் அங்கே இருக்கும்
சாலை, அதாவது மாடுகள் கட்டி வைக்கிற அந்த கோசாலைக்கு அந்த அகத்திக்கீரை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த கோ அப்படிங்கிற மாடுகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும், தன் கையால் கொடுக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் அரச மரத்துக்கு அடியில் இருக்கும் என்னைக்குமே அரச மரம், ஏன்னா மகம் அப்படிங்கிறப்ப அவங்க உடலில் ஆக்சிஜன் குறைவாக காணப்படும். அதை செயல்படுத்துவதற்கு, பெண்களுக்கு தான் செயல்படுத்துவதற்கு அரச மரத்துக்கு கீழ் இருக்கும் விநாயகர் அதுல போய் ஒரு 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அமர்ந்து தியான கடவுளை நினைத்து கொண்டிருந்தாலே அவர்கள் உடல் நிலை சீராகும். அப்ப அந்த ஆக்சிஜன் என்னைக்குமே 24 மணி நேரமும் வெளிப்படுத்தக்கூடிய அரச மரம், ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடிய அரச மரத்தின் நிழலில் தஞ்சம் அடைவது சிறப்பு. பெண்கள் அங்கே இருக்கும் விநாயகரை கும்பிடுவது அதை விட சிறப்பு. ஏன்னா அது மக நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம். அங்கே இருக்கிற விநாயகருக்கு கட்டுப்பட்ட ஒரு நட்சத்திர கிரகமாக இருக்கக்கூடியது. அப்ப அவர்கள் செய்ய வேண்டிய இந்த தானம், அதாவது இந்த செயல் அவர்கள் உடல்நிலையை கொண்டு போகும். இவர்களுக்கு உண்டான அந்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் என்று நினைக்கிறேன், பிள்ளையார்பட்டி. அது நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளையார்பட்டிக்கு சென்று அந்த கேதுடைய இருக்கக்கூடிய அந்த சனிக்கிழமை நாள்களிலோ அவர்கள் அங்கே சென்று அதன் மூலம் அவர்களுக்கு அந்த பிள்ளையார்பட்டியினுடைய தெய்வமாகிய பிள்ளையாரை வணங்குவதன் மூலமாக இவர்கள் சிறப்பான ஒரு செயல் என்றென்றுமே இருக்கும். அதைத்தான் மக நட்சத்திரம்னு சொல்றப்ப அவர்கள் என்றுமே லாப நோக்கோடு இருக்கக்கூடிய 3ஆம் பாதம், மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். இவர்கள் லாப எண்ணத்தை நோக்கித்தான் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் இருக்கும். இன்ன காரியம் செய்யும் பொழுது நான் லாபமாக எந்த ஒரு செயலும் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய அந்த மக நட்சத்திரம். மற்ற பாதங்கள் சரிவர அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க, அந்த 3ஆம் பாதம் மட்டும் சிறப்பாக இருக்கக்கூடியது இருக்குது. அந்த மக நட்சத்திரத்துக்காரர்கள் அந்த பிள்ளையார்பட்டிக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை என்றென்றும் சுகப்படுவதற்கு அந்த பிள்ளையாருக்கு ஒரு நெய்வேத்தியமோ அல்லது அங்கே கொண்டு ஒரு சிறிய தானமோ அல்லது அதற்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் என்றென்றும் சிறப்படைவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.